எப்போ பாரு உங்கள்கிட்ட இப்படி நை நை நைன்னு ஒரே போராட்டமா இந்த ஃப்ளோ ரெடி ஆயிடுச்சா? என்ன தம்பி, அண்ணா வேணாம் யார் அவ்வளோ சத்தமாக திட்டிட்டு இருக்கேன்? ஆனால் பார்க்கும்போதுலாம் 100 கொடு, 500 கொடு, 2000 கொடு. நாட்டில் நிறைய பேர் அப்படி தான்ப்பா, வேலைக்கு போவோம், அதே போல் சம்பாதி போனோம், 50 கொடு, 100 கொடு. இது ஒரு பழப்பு, மானக்கட்ட பழப்பு. அவசரப்படுத்திட்டாதீங்க. அவங்க கிட்ட சும்மாலாம் கேட்கல. நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட கடன் வாங்கியிருந்தேன், சொன்ன தேதியில் கொடுக்க முடியல. அதனால கடங்க அந்த இப்படி கடன் கொடுறேன் நீ. விடுண்ணா அப்போ அந்த ஃப்ளோர் ரெடி பண்ணலாம். என்னண்ணா ஹெச்ராஜா உடம்பு சரியாம ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா? ஐயோ அப்படிலாம் சரியா தப்போ அரசியல் ரீதியா அவருக்கு ஒரு நிலைப்பாடு அது உறுதியா இருக்காரு. சில நேரத்தில் நமக்கு கொஞ்சம் விமர்சன பார்வை இருக்கும், கருத்து ரீதியா அதோட முன்வைப்போம். மற்றபடி அவர் சீக்கிரம் சரியாக தான் என்னோட ஆசை. நல்ல மனசு உங்களுக்கு, உங்களுக்காகவே ஒரு குணமாய் வந்துடுவார். சீக்கிரமா சுட்ட பார்க்க சொல்லிட்டாங்க. அது வந்து ஷூட் ரெடியா என்ன பண்றாங்க? ஆனா அது ஒண்ணு இல்லை, நான் சொல்றேன் வாங்க கையில ஸ்கிரிப்ட்ல வச்சு ஹெச்ராஜா பேர்ல சொல்றேன். அப்படியா சொல்றேன் வாங்க, என்ன ப்ரோக்ராம் சொல்லுங்க, தெரிஞ்சு கூட. ஹெச்ராஜாக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஒரு ஸ்பெஷல் எபிசோட் ரெடி பண்ணிருக்கோம். அதுதான் ஸ்கிரிப்ட் படிச்சிருக்காங்க. என்ன ப்ரோக்ராம் பேரு என்னப்பா? ஹெச்ராஜா கடந்து வந்த பாதை. எந்த நோக்கத்துக்காக இந்த ப்ரோக்ராம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. இதெல்லாம் ரொம்ப தப்புடா.